அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேஎன் வைகரில் டே 31க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு. அப்போ உருளையின் கன அளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1848. சரிங்களா? அதன் அடிப்பக்க விட்டம் டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 மீட்டர். அப்போ ஆரம் வந்து என்ன வரும்னா 7 மீட்டர் வரும். கொஸ்டின் வந்து ஆழம் உயரம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? உருளையின் கன அளவு ஃபார்ம்ல என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 1848 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தெரிஞ்ச வழி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நமக்கு ஹச் கிடைக்கும். பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 6 இருக்கிற இடத்துல 7 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 1848 வரும். சரிங்களா? நமக்கு ஹச் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஒரு 7 கேன்சல் ஆயிரும். அப்போ ஹச் ஈக்குவல் டு 1848 இன்ட்டு 22 இன்ட்டு 7 அது கீழே வந்துடும். சரிங்களா? 22 இன்ட்டு 7 வரும். அப்போ அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஒரு 7 இங்கே ஈரேலா 14 வரும், மிச்சம் 4, 6 42, மிச்சம் 2, 4 28, ஒரு 22 1 இங்கே மிச்சம் 4, 44னா 2 வரும். அப்போ ஆன்சரு 12 வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க வழியை சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன். ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில், அப்போ ஆர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்தாலே ஃபார்முலா என்னன்னா ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/n இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுல எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடணும்னா அந்த 2 மடங்கு, அப்ப 2ன்னு போடணும். எக்ஸ் இருக்கிறதுல n இருக்கிறதுல என்ன போடணும்னா 16ன்னு போடணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 2 மைனஸ் 1/16 இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ 1/16 இன்ட்டு 100, 4 16, 25 100. சரிங்களா? 25/4 கலப்பு பின்னம் எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா 6 1/4% அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சம் இருக்கும். அந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. சரிங்களா? அப்போ நம்மளோட NS வந்து என்ன வரும் அப்படின்னா 36. ஒரு பகடையை உருட்டினா 6 வரும், 2 பகடையை உருட்டினா 36ன்னு வரும். சரிங்களா? முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி வரும். கரெக்டா? இதுல இதை வச்சு நான் இரட்டைப்படை எண் அமைக்கிறேன். அதாவது ஈரிலக்க எண் ஃபார்ம் பண்றேன். அப்போ 11 12 13 இந்த மாதிரி வரும். கரெக்டா? இதுல நம்ம எடுக்கிற நம்பர் வந்து 4ஆல வகுப்புறதுக்கு இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10க்கு மேல எது எதுனா 4ஆல வகுப்படும்? 12 16. இதுக்கப்புறம் 20ன்னு வரும். சரிங்களா? 20 நம்ம கிடையாது. 20க்கு மேல அப்படின்னா 24 வரும். கரெக்டா? அடுத்து 24க்கு மேல 28, 32, அடுத்து 36, அடுத்து 40 வராது, 44, 48, அடுத்து 52, 56, அடுத்து 60, 64. சரிங்களா? அப்போ மொத்தமா இதை வந்து எப்படி வரும் அப்படின்னா 1,2, 1,6 அதைத்தான் இப்படி ஷார்ட்டா நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்ப இதுல மொத்தமா எனக்கு ஏக்குள்ள எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். 2 4 5 7 9ன்னு வரும். சரிங்களா? அப்போ n of a ஈக்குவல் டு 9, p of a என்ன வரும்னா n of a by n of s. அப்போ 9/36 ஆன்சரு 1/4 வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்படி ஷார்ட்டாவே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? எஸ் ஃபுல்லா எழுதி அப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 4ஆல டிவைட் ஆகணும். அப்போ 10க்கு மேல என்ன வருதுன்னு பாருங்க. அடுத்து 20க்கு மேல, அடுத்து 30க்கு மேல, 40க்கு மேல, 50க்கு மேல, 60க்கு மேல. சரிங்களா? அடுத்து 4வது சம். ரொம்ப சிம்பிளான சம். இந்த ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 5 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ x/y ஈக்குவல் டு 5/8. எக்ஸ் இருக்கிற இடத்துல 5, ஒய் இருக்கிற இடத்துல 8 போடுங்க. போட்டால் என்ன வரும்?
10:8 + 8 16. அப்போ 5:8ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து அடுத்து 5வது சம். இதுல எத்தனை நம்பர் வந்து கண்ணுக்கு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. 38 இருக்கு, 34 இருக்கு, 28 இருக்கு. இதுக்கு பேர் கொடுத்துக்கோங்க. ஏ பி சி அப்படின்னு பேர் கொடுத்துக்கோங்க. இதை வேற அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ கியூப்னு வரும், பிளஸ் பி இன்ட்டு பி இன்ட்டு பி கியூபு பிளஸ் சி கியூப்னு வரும், மைனஸ் 3 டைம்ஸ் ஏ பி சி பை கீழே வந்து இது ரெண்டையும் பேருக்குன்னா ஏ ஸ்கொயரு பிளஸ் பி ஸ்கொயரு பிளஸ் சி ஸ்கொயரு மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. 3 நம்பர் நமக்கு வித்தியாசமா இருக்கு. அந்த 3 நம்பருக்கு ஏபிசின்னு பேர் கொடுத்துட்டேன். அதை அப்படியே என்னோட சம்ல சப்ஸ்டியூட் பண்றேன். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ மேல உள்ளதுக்கு எனக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a cube b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. சரிங்களா? இதான் வந்து என்ன அப்படின்னா மேல உள்ளதுக்குரிய ஃபார்முலா. இதை அப்படியே தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணும் போதே எனக்கு எது எது கேன்சல் ஆயிரும்? a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca by கீழே உள்ளது அப்படியே வரும். இங்கே a square plus b square plus c square minus ab minus bc minus ca. அப்போ இதுவும் எனக்கு கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு? மூணையுமே ஆட் பண்ணுறது தான் இருக்கு. சரிங்களா? இப்போ மூணையுமே ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண என்ன வரும்? 60 68 72 80 100ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சரு ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்முலா தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பை கீழே வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். மேலே உள்ளது ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பை கீழே அந்த அப்படியே வரும். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இது எதுவும் கேன்சல் ஆகும். ஒன்று இங்கே மைனஸ் இருக்கும் அல்லது பிளஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்கோட ஃபார்முலா தான். இதை வச்சு ஒரு சம் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம். என்னும் தொடரின் கூடுதல் என்ன? இந்த மாதிரி இன்ஃபினிட்டி போட்டாலே இது வந்து என்ன சீரியஸ் அப்படின்னா முடிவுறா உறுப்புகளின் கூடுதல். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா s infinity equal to a by 1 minus r அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 9. r இருக்கிற இடத்துல ஃபார்முலா என்ன? t2 by t1. அப்போ 3/9 ஆன்சரு 1/3ன்னு வரும். சரிங்களா? அப்போ s infinity equal to 9/1 minus 1/3. சரிங்களா? அப்போ 9 இதை மைனஸ் பண்ண என்ன வரும்னா 3ல் 1 பேசினா என்ன வரும்னா 2/3ன்னு வரும். அப்போ 9 வகுத்தல் வந்து என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது இது தலைகீழா போகும். தலைகீழா போனா 3/2. அப்போ ஆன்சரு 27/2ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 7வது சம். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. அப்ப என்னோட n of s வந்து என்ன? 36. சரிங்களா? முதலாவது உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல். சரிங்களா? அப்போ பகடையில எனக்கு இரட்டைப்படை எண் கிடைக்கும். அப்ப என்னென்னலாம் எனக்கு வரும்? அல்லதுன்னு வேற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? அல்லதுன்னு வந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. சரிங்களா? போன குரூப் 4 முந்தின குரூப் 4 இதை வச்சு ஒரு சம் நம்ம கேட்டிருக்காங்க. அல்லதுன்னு வந்துட்டாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நமக்கு 2 ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பாடையில வந்து இரட்டைப்படை எண் அல்லது B அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து கூடுதல் வந்து எனக்கு 6 வரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏக்குள்ள என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. 2,1 வரும், 2,2,
2,3 2,4 2,5 2,6 அடுத்து திருப்பி 4,1 எக்ஸெட்ரா 4,6 அடுத்து 6,1 எக்ஸெட்ரா 6,6 சரிங்களா. எல்லாத்துலேயும் பாருங்க மொதல் பாறையில் வந்து இரட்டைப்படை எண் கிடைச்சிருக்கும் சரிங்களா. அடுத்தது என்ன சொல்றாங்க, எனக்கு கூடுதல் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 6 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ பிக்குள்ள என்னென்னலாம் வரும், 1,5 அடுத்து 2,4 அடுத்து 3,3 அடுத்து 1,5னா 5,1 வரும், அடுத்து 2,4னா 4,2ன்னு வரும் சரிங்களா. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்களேன். ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் பொதுவாக இருக்கா, இந்த 2,4 இருக்கும், அடுத்து 4,2 இருக்கும், 4,2 சரிங்களா. இப்போ எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி பாருங்க. இப்போ இதுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்த்தா என்ன வரும், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இதுல 6 இருக்கும், இதுல ஒரு 6 இதுல ஒரு 6 மொத்தம் 18 18/36 சரிங்களா. இதுல 1 2 3 4 5 அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 5/36. அடுத்து இங்க பார்த்தா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2/36. இதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 18/36 அடுத்து 5/36 மைனஸ் 2/36 அப்போ 23. 23ல 2 போயிடுச்சுன்னா 21/36. நமக்கு ஆப்ஷன் எதுவுமே கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. அடுத்து 8வது சம். மீ போமா எல்சிஎம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, y³ மைனஸ் 125. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், y³ மைனஸ் 5³ எழுதிக்கலாமா. இது என்ன ஃபார்முலானா a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்ன வரும்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஏ இருக்க இடத்துல ஒய் இருக்கு, பி இருக்க இடத்துல 5 இருக்கு, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்னா y மைனஸ் 5 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் 25. இது வந்து 1 அப்படின்னு வரும் சரிங்களா. அடுத்தது என்ன இருக்கு, y மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் வந்தாலே அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து y ஸ்கொயர் மைனஸ் 25. இதை எப்படி எழுதிக்கலாம், y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ என்ன வரும்னா y மைனஸ் 5 இன்ட்டு y பிளஸ் 5. இப்போ எல்சிஎம் பாருங்க, பொதுவாக என்ன இருக்கு, y மைனஸ் 5 இருக்கு லீஸ்ட்டு, அப்போ அது பவரில் ஹையஸ்ட் பார்க்கணும். y மைனஸ் 5 எது ஹையஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 இருக்கு. அதுக்கப்புறம் மீதி உள்ளது அப்படி எழுதிருங்க, y ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் 25ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இந்த இருக்கு சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. அடுத்து 9வது சம். 2 பேரும் சேர்ந்து 24 நாள்ல சரிங்களா. ஏ மட்டும் 72 நாள்ல. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பி தனியாக வேலை பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கு ஷார்ட்கட் என்ன, மேலே 2யும் பெருக்குவோம், கீழே 2யும் மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் வந்து நெகட்டிவ் வந்தால் அதை நெகட்டிவ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. அப்போ 24 இன்ட்டு 72, இது 2யும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஒரு 48ன்னு வரும் சரிங்களா. அப்போ 1 இங்கே 2, 1 இங்கே 36. அப்போ பி மட்டும் வேலை பார்த்தா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னா 36 நாளில் வேலையை முடிப்பாங்க சரிங்களா. அடுத்து 10வது சம். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சரிங்களா. இந்த சம் நிறைய நேரம் நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. களிமண்ணை 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம். களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் கூம்பு செய்கிறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கூம்பா இருக்கு, அதை வந்து இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
கோலமா மாத்துறாங்க. இப்படி ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்தினாலே நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டோட கன அளவு ஈக்குவல். அப்போ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு கோலத்தின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்ம் என்ன வரும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். கோலத்துக்கு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப்னு போட்டுக்கிறேன். ஏன்னா 2 ஆர் வரும், கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா, காமனா உள்ளது கேன்சல் பண்ணிங்க. 3 3 கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஹச் 48, ஆர் 12. அப்போ 12 இன்ட்டு 12 இன்ட்டு ஹச் வந்து 48. சரிங்களா, நம்ம இதில் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 4 இன்ட்டு ஆர் கியூப். 1 இங்க 12. சரிங்களா, அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு இங்க 3 12 இருக்கா, அப்போ 12 கியூப்னு வரும். ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். இந்த மாடல் சம் வந்து நிறைய தடவை நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்தணும், மாத்தி ஏதாச்சும் ஒரு அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படி கேட்கும் போது ரெண்டோட கன அளவு ஈக்குவல், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, அடுத்து 11வது சம். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்ன வரும்னா 3 பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா, இந்த 3 பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 கே ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 இங்க 2. அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 கே ஸ்கொயர் பை பை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கோலத்தோட புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஆரம் உள்ள, அப்போ ஆரம் வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. கோலத்தோட புறப்பரப்பு, கோலத்துக்கு புறப்பரப்பு மொத்த பரப்பு எல்லாமே ஃபார்முலா என்ன வரும்னா 4 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, அப்போ 4 இன்ட்டு பை இன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 2 கே ஸ்கொயர் பை பை. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 8 கே ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா, டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து 12வது சம் பாருங்களேன். ஒருவர் 10 பங்குகளை 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, இரண்டாம் ஆண்டில் 8% உயர்கிறது, மூன்றாம் ஆண்டில் 10% குறைகிறது. இது என்ன மாடல் அப்படின்னா, அந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு பாக்டீரியா சம் இருக்கும். கரெக்டா, அதை பேஸ் பண்ணி அது மாடல்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + A/100, அடுத்து 1 + B/100, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஸ்டார்டிங்ல எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம், 25,000. 1 + ஃபர்ஸ்ட் இதுல 4% உயர்கிறது, அப்போ 4/100. அடுத்த இதுல 8% உயர்கிறது, 1 + 8/100. அடுத்த இதுல 10% குறையுது, 1 - 10/100. அப்படி கேன்சல் பண்ணுங்க. 1 இங்க 25, 8, 25 100. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 25,000 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 25 + 1னா சாரி 26/25 கரெக்டுங்களா. அடுத்து 25 27/25. அடுத்து 10 10ல் 1 போயிடுச்சுன்னா 9/10. ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 இங்க 1, ஒரு 2 0, 1 இங்க 4, 9 36. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க, 26 27, 6 42, மிச்சம் 4, 7 14, 18, 6 12, 1 2 4, 4 1 5, 2 0 1, 702, 9 36, 6 12, 6 42, 32 6, 0 21. அப்போ 2 7 2 25, 25,272. 25,272. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த 3 வருஷம் முடியல என் கையில் எவ்வளோ தொகை இருக்கும் அப்படின்னா 25,272. அடுத்து 13வது சம். ஏபிசிடி என்பது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா BDFH அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எழுதிட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களா,
எது MNOP என எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. MNOPயை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல. சரிங்களா, இந்த இடத்துல லைட்டா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா ஆன்சர் கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க என்ன இருந்திருந்தா இது இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் கேப் என்ன? 0. அடுத்து இங்க ஒரு சி பிசி அப்போ +1. அடுத்து சிக்கு அப்புறம் டிஇஎஃப் ஒரு 2. அடுத்ததுல இஎஃப்ஜி அப்போ 3 லெட்டர் அப்போ +3. 0 1 2 3. அப்போ இங்கிருந்து ஒரு 0, இங்கிருந்து 1, இங்கிருந்து 2, இங்கிருந்து 3. ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி இருக்கும். அப்போ எல். அடுத்து இங்க எல் போட்டாதான் எனக்கு கரெக்டா வரும். எல் எம்என் எனக்கு கரெக்டா வருதா? தொடர்ந்து 2 எல் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, மற்ற எதுவுமே நமக்கு இல்லை. கரெக்டா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஆனால் செக் பண்ணி பாருங்களேன். இங்க ஒரு எல், இங்க ஒரு எல்லுக்கு அப்புறம் MNO கரெக்டா இருக்கா? அடுத்து MNO 3 லெட்டர் பி கரெக்டா இருக்கா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து கொண்டால் கீழ்கண்பவற்றுள் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிக்கலாம். ஏபிசி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ கொஸ்டின் வாங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட பொசிஷன் வந்து 9 இன்ட்டு எல்லோட பொசிஷனு 12 இன்ட்டு 12. இப்போ இந்த 2 12ல இருந்து ஒரு 12 வெளியில் எடுத்துடலாம். 9 வெளியில் எடுத்தா என்ன வரும்? 3 வரும். அப்போ 2 பெருக்குனீங்கன்னா 36. இந்த பக்கம் என்ன இருக்கு? எஃப் பவர் பின்னு இருக்கு. எஃபோட வேல்யூ வந்து 6, பியோட பொசிஷனு 2. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணா 36. இது வந்து நம்ம கரெக்டா இருக்கு. எது தவறு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணினா கரெக்டா வரும். இந்த டி ஆப்ஷன் பாருங்களேன். டி ஆப்ஷன் என்ன இருக்கு? சி பவர் பி. அப்போ 3 ஸ்கொயர் ஆன்சரு 9 வரும். ஆனா எஃபோட பொசிஷன் வந்து என்ன வரும்? 6ன்னு வரும். கரெக்டா? அப்போ இது ரெண்டும் எனக்கு வேற வேற இருக்கு. அப்போ டி ஆப்ஷன் தான் நமக்கு தப்பா இருக்கு. அது வந்து ஆன்சர் வந்து டி வரும். ஆனா செக் பண்ணி பாருங்களேன். HCF ஆஃப் JOY 10, ஓவோட பொசிஷன் 15, ஒய்யோட பொசிஷன் 25. இதுக்கு HCF பார்த்தா என்ன வரும்னா 5ன்னு வரும். ஈயோட பொசிஷன் வந்து நமக்கு 5 கரெக்டா இருக்கு. அடுத்து ரூட் ஒய் பிளஸ் 26 பிளஸ் பியோட பொசிஷன் வந்து 16. 26 வந்து எப்படி எழுதிக்கலாம்? இதை எப்படியும் நமக்கு பிரிக்க முடியாது. அப்போ ரூட் 26 தான் நமக்கு வரும். சரி, ஒய்யோட பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா ரூட் 25. சரிங்களா, அப்போ ரூட் 25 வெளியில் எடுத்தீங்கன்னா 5, 16 வெளியில் எடுத்தீங்கன்னா 4, 9ன்னு வரும். ஐயோட பொசிஷன் வந்து நமக்கு 9 கரெக்டா இருக்கு. சரிங்களா, அப்போ டி ஆப்ஷன் தான் நமக்கு தப்பா இருக்கு. அடுத்து கடைசி சம். ஒரு தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 20,100 உயர்ந்தது. அப்போ கடைசி எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மொத்த தொகை. நான் ஒரு 100% ஒரு அமௌண்ட்டை போடுவேன். அது வந்து 10% வட்டி வீதத்துல 5 ஆண்டுல எவ்வளவு கூடியிருக்கும்? ஒரு 50% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா, அப்போ இது ரெண்டோட காம்பினேஷன் தான் எவ்வளோனா அந்த 20,100. 150% அப்படிங்கிறது 20,100 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அசல் நம்ம பண்ண டெபாசிட் அமௌண்ட் 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா அமௌண்ட்டும் குறையும். அப்போ நேர்மாறல் இருந்து என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/150 இன்ட்டு 20 100ன்னு வரும். இதுல 1 அடி கொடுத்துடலாம். ஓர் 15 15, இங்க 1 மிச்சம் ஒரு 5, 3 போட்டிங்கன்னா 45, மிச்சம் 60.
15 நாங்க 60, 134 ஒரு 2 0, அப்போ 13,400. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு நிறைய எக்ஸாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த மாடல்லாம் இப்போ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. கடைசி லைனில் மட்டும் வார்த்தையை ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த அரைக்கோளம் வந்து கோலமாக மாறுறது, இந்த மாதிரி சம்லாம் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.